இந்த விஷயத்த பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல. இன்னும் என்னடி, உடனே சொல்ல வேண்டியதானே? மா, லூசாமா நீ? லூசா? அனுக்காக அபி வீட்டை விட்டு போற அளவுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சா, அனு தனக்காக அபி இவ்ளோ தியாகம் பண்றான்னு மனசு மாறி தொலைச்சிட்டானா என்ன பண்றது? ஆமால, திருடன் வீட்ல திருட போய் மாட்டிக்கிட்ட திருடன் நிலைமைதான் நம்ம நிலைமை. அதனால இனி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உஷாரா இருக்கணும். சரி, இப்ப என்னடி பண்றது நம்ம? எந்த காரணத்து கொண்டும் அபி தனக்காக தான் வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் அனுவுக்கு தெரியவே கூடாது. அனுவுக்கு அபி மேல இன்னும் வெறுப்பு அதிகமாகணும். அப்பதான் இந்த பரமபத ஆட்டத்துல நாம ஜெயிக்க முடியும். அதுக்கு அக்கா கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு சஞ்சீவ் கூட அபி போய் சேர்ந்துட்டா அப்படின்னு அனுவை நம்ப வைக்கணும். அப்பதான் அனு சஞ்சீவையும் அபியையும் பிரிக்க நினைப்பா. அவ அப்படி நினைச்சாதான் நான் சஞ்சீவ கல்யாணம் பண்ண முடியும். நல்ல ஐடியா தான். அது அப்படியே பார்ட்னர் கிட்ட சொல்லிடுவோம். அனுவுக்கு போன் போட்டு நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லு. இனிமேதான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்னம்மா, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. தங்கச்சி, உங்க வீடு வந்துருச்சு, இறங்குமா. டேய், பாட்டு முடிஞ்சு அடுத்த சீனே முடிஞ்சிருச்சுடா. இன்னும் சில மாதிரி அப்படியே உட்காந்துருக்க. தங்கச்சி, தங்கச்சி, என்ன? பார்த்தது போதும், உங்க வீடு வந்துருச்சு, இறங்குமா. மாமா, அதுக்குள்ள வீடு வந்துருச்சா? ஏன் மாமா இவ்வளவு வேகமா ஓடிட்டு வர? ஆக்சிடென்ட் எதனா ஆச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா வர வேண்டியது தானே. என்னது ஃபாஸ்டா வந்தனா? டேய், இந்த டிராபிக்ல கல்யாணம் ஊர்வலம் போற கார் மாதிரி 1.5 மணி நேரம் மெதுவா வந்திருக்கேன்டா. கிளச்ச பேசி வச்சு கால் வலிக்குதுடா. சரி, நீ வண்டி எடு, இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா டெய்லரை வீட்டுல விடலாம். என்னது, நான் ராட்டின மாடா ஓட்டிட்டு இருக்கேன், இன்னொரு ரவுண்டு ஓட்டுறதுக்கு? இப்ப 2 பேரும் கீழே இறங்குறீங்களா இல்லையா? இல்லனா இவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்டு போலாமா? ஐயோ, நான் இறங்குறேன். நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விடட்டுமா? சரி. என்னது சரியா? தங்கச்சி, அவன் தான் வரேன்னு சொல்றான், நீயும் சரின்னு சொல்ற. வீட்டுக்குள்ள உங்க அக்கா இருந்தா என்ன பண்ணுவ? என் அக்கா இந்நேரம் ஆபீஸ்ல தான் இருப்பா. அது சரி, உஷாரான ஆள் தான் நீ. சரி வாங்க போலாம். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம்.
ஏங்க அபி வந்துட்டாங்க. அபி. அபி என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா நீ? தம்பி நீங்க எப்படி அபி கூட? வர வழியில டெய்லரை பார்த்தோம். அதான் அப்படியே டிராப் பண்ணிட்டு போலான்னு. நீங்க போன ஜென்மத்துல எங்க வீட்டு குதிரையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் பழக்க தோஷத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் நீங்க எங்க வீட்டுல எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாமா. டேய் மாப்பிள, இதெல்லாம் ஒரு காமெடின்னு சிரிச்சுட்டு இருக்க. காமெடி மொக்கையா இருந்தாலும் சொல்றது என் மாமா. சரி மாமா. அப்ப நாங்க வரோம். இருங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். சரி அத்தை. மாப்பிள சொதப்பிட்டானே. சாரி ஆண்டி, சாரி சாரி சாரி. பரவாயில்லப்பா, இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் வேணாமா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா கிளம்பணுமா. மாமா நமக்கு என்ன வேலை இருக்கும்? டேய் வாடா வாடா, சொல்றேன் வாடா. டேய் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ஆபத்துடா. இந்த நேரத்துல அணு வந்துட்டான்னு வச்சுக்கோ, எல்லா உண்மையும் அணுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நீ தங்கச்சி மறந்துட வேண்டியதான். மாமா ஒரு காஃபிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம உன் லவ் இழந்துடாத. அதுவும் இல்லாம அந்த அம்மா சரியா காப்பி போடாதுடா. நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன். வாடா நம்ம போய் கடையில குடிச்சுக்கலாம். சரி போட போட சமாளிடா. நல்லது, நாங்க கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம். டெய்லர் நான் வரேன். போதும் வா வா. அம்மா நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். போமா. நான் கிளம்புறேன். ம். இல்ல நான் கிளம்புறேன். ம். இல்ல நான் கிளம்புறேன். ம். டேய் எத்தனை தடவைடா கிளம்புவ? கிளம்புடா, வாடா. நான் வரேன். டேய் வண்டியில ஏறா.
இது சரிப்பட்டு வராது. இந்த வரேன். ஆ, ஆ. என்னம்மா பார்வை? போமா. என்ன? இவங்க போக மாட்டாங்க, நாம தான் போனோம். நானே போறேம்மா, போ. ஏய், உன்னதான் நான் வண்டியில ஏறா. அடுத்துறாயா? டே மாப்ள, இன்னுமாடா டாடா காட்டிட்டு வந்துட்டு இருக்க? டே வண்டி 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கோம்டா. டே கையே நிட்டாரா, வண்டிக்காரன் தட்டிட போறான். மாமா எடுத்துட்டேன் மாமா. நல்லா எடுத்த போ. மாமா. என்ன மாமா? என்னடா? எனக்கு மறுபடியும் டெய்லரை பார்க்கணும் போல இருக்கு மாமா. என்னது மறுபடியுமா? டேய் மாப்ள, நிறைய வேலை இருக்குடா, தயவு செய்து அமைதியா வாடா. என்ன மாமா நீ? சரி போ. போவா, போயிட்டு தானடா இருக்கேன். அனு வந்துட்டா. என்ன விஷயம்? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன விஷயமா? எல்லாம் குடிமுழுகி போச்சு. நம்ம பிளான் எல்லாம் சொதப்ப போகுது. எல்லாம் போச்சு. என்ன சொல்றீங்க? உன் தங்கச்சி என்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? என்னமோ உன் தங்கச்சி என் பேச்ச மீற மாட்டா. சஞ்சீவா அபியும் பிரிஞ்சதுதான். இனி அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப பாரு என்ன நடந்திருக்குன்னு. இது எப்படி நடந்துச்சு? உன் தங்கச்சி தான் சஞ்சீவ போய் பார்த்து அவன் கிட்ட பேசி மயக்கி திரும்ப அவன் கூட ஒண்ணு சேர்ந்துட்டா. உன் தங்கச்சி நாம பண்ண எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சஞ்சீவ் கிட்ட மனப்பாடமா ஒப்பிச்சுட்டா. இப்ப சஞ்சீவுக்கு நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயத்துல இருந்து நாம இதுவரைக்கும் பண்ண எல்லா ஆள்மாறாட்ட கதையும் தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, என் அக்கா கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, நாம ஒண்ணு சேர்றதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சஞ்சீவ் கிட்ட அபி சொல்லிருக்கா. இப்ப சஞ்சீவ் எப்ப வேணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். இதனால உங்களுக்கு நஷ்டமோ இல்லையோ, உங்க கூட சேர்ந்ததுனால எங்களுக்கு தான் நஷ்டம். அக்கா தங்கச்சி சண்டையில இப்ப நாங்க தான் பலிகடா ஆகி நிக்கிறோம். நீங்களும் உங்க தங்கச்சியை அடிச்சுக்கோங்க இல்ல சேர்ந்துக்கோங்க. எங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கு சஞ்சீவ் வேணும். சஞ்சீவ் மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். டென்ஷன் ஆகாத ஸ்ரீஜா. சஞ்சீவ் என்னைக்கும் உனக்குதான். நீ இப்படி வாயாலேயே சொல்லிக்கிட்டு இரு. ஆனா அங்க உன் தங்கச்சி சொல்லாமையே எல்லாத்தையும் செயலையே காட்டிக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா உன்னை விட அவதான் டேலண்டா இருக்கா. என் தங்கச்சி என் கூட கம்பேர் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. என்னைக்கோ அவ எனக்கு கீழே தான்.
அபி போய் இப்போ சஞ்சீவ் கிட்ட சொன்னா உடனே அவன் அத்தை கிட்ட சொல்லிடுவானா? கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னா அத்தை சந்தோஷ் வாழ்க்கை வீணா போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதோட என்னைக்கும் சந்தோஷ் லவ் கெடுக்கணும்னு சஞ்சீவ் நினைக்க மாட்டான். அதனால சஞ்சீவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. என்ன ஈஸியா நடக்க வேண்டிய பிளான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் யோசிக்கணும். சஞ்சீவுக்கு உண்மையெல்லாம் தெரியுங்கிற விஷயம் நமக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். இத வச்சுதான் சஞ்சீவுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்துறோம். என்னமோ பண்ணுங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். எனக்கு சஞ்சீவ் வேணும், அவ்வளவுதான். நீ கவலைப்படாத, சஞ்சீவ் உனக்கு தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உன் தங்கச்சி தான். அவளை என்ன பண்ண போற? அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க சஞ்சீவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரி பார்ட்னர். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்தி கொளுத்தி போட்டாச்சு. இனி அக்கா தங்கச்சி இடையில அது கொழுந்து விட்டு எரிய போகுது. அபி அணுவுக்காக தான் வீட்டை விட்டு போனான்னு அணுவுக்கு என்னைக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க அடிச்சுக்கிட்டாதான் நாம வாழ முடியும்.